கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சிந்திக்கிற வேத பகுதியானது தானியேல் 1ஆம் அதிகாரம் 1 - 7 வரை உள்ள வசனங்களை நாம் ஒவ்வொருவரும் வாசிப்போம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டார். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயா தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தார். அப்பொழுது இஸ்ரவேலுக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்வியையும் எழுத்தையும் பாஷைகளையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தார். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டார். அவருக்குள் யூத புத்திரராகிய தானியேல், அனனியா, மிகாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசித்த இந்த வேத பகுதியானது இதனுடைய பின்னணி நாம் அதிகமாக விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் அறிந்த ஒன்றுதான். ஆனால் பாபிலோனில் ராஜாவாக இருக்கக்கூடிய நேபுகாத்நேச்சர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் எருசலேமை முற்றுகையிடுகிறார். அதை முற்றுகையிட்டு அதை கைப்பற்றும் பொழுது ராஜா வென்று கைப்பற்றிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜனங்களிடத்திலிருந்து திறமையான வாலிபர்களை அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் தேர்வு செய்து அவர் தன்னுடைய பாபிலோன அந்த அரசாங்கத்தில் அரச சபையிலே அந்த சமூகத்தில் வேலை பார்ப்பதற்காக அவர்களை கொண்டு வர சொல்லுகிறார். அங்கே எருசலேமிலிருந்து வரக்கூடிய அந்த வாலிபர்கள் அங்கே கொண்டு வரப்படுகிறார்கள். கொண்டு வரப்பட்ட வாலிபர்களை தேர்வு செய்ய வேண்டும். அதை தான் நாம் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 1 - 7 பகுதிகள் அது நமக்கு தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதை தான் நாம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் அங்கே ராஜா அங்கே இருக்கக்கூடிய வேலையாட்களுக்கு அவர் அங்கே கட்டளையாக சொல்லுகிறார். அவர்களுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்க வேண்டும், அவர்களுக்கு என்னென்ன மேன்மைகள் இருக்க வேண்டும், அவர்கள் எப்படிப்பட்ட நிலையிலே அந்த ராஜ சமூகத்திலே அவர்கள் வேலை பார்ப்பதற்கு தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்கிறதான அந்த சிறப்பும் மேன்மையும் அவர் அங்கே எடுத்து சொல்லுகிறார். அதை தான் அந்த 3ஆவது வசனத்தில் நாம் வாசித்தோம். அவர்கள் அப்படிப்பட்ட சிறப்புடைய அங்கே மேன்மையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர் அங்கே சொன்னதோடு அல்ல, அவர்கள் ராஜகுலத்தில் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இங்கே வருகிறதான வாலிபர்கள் அரச குடும்பத்தில் அங்கே அவர்கள் பிறந்தவர்களாக, நல்ல துறை மக்கள் என்று சொன்னால் நல்ல அங்கே இருக்கக்கூடிய நபர்களிலே வசதி வாய்ப்பு அந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய அந்த நிலையிலே வளரக்கூடியவர்களாக அவர்கள் காணப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் எந்த ஒரு மாசும் இல்லாதவர்களாக, எவரும் அவர்களை குறித்ததான குற்றங்கள் சொல்லப்படாதவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். எவ்வளவு பாருங்கள், அங்கே அவர்கள் தேர்வு செய்யப்படுவதற்கு அங்கே கொண்டு வரக்கூடிய அந்த வாலிபர்களுக்கு இவ்வளவு சிறப்புகள் மேன்மைகள் இருக்க வேண்டும் என்பதாக இங்கே ராஜா என்ன செய்கிறார், உடன் வேலையாட்களுக்கு கட்டளையாக சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அடுத்து ஒன்று சொல்லுகிறார் அந்த வசனத்துல, 3ஆவது வசனத்துல, அவர்கள் கல்வி அறிவிலே நிபுணர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். இவ்வளவு தகுதிகள் இருந்தாலும் அந்த பாபிலோன் பாஷையா இருக்கக்கூடிய கல்தேயருடைய பாஷையிலே அவர்கள் கற்றுக்கொண்டு முழுமையாக அவர்கள் அதை அறிந்திருக்க வேண்டும். பாருங்கள், அவர்கள் கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அடுத்ததாக ராஜா அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய ராஜா சாப்பிடக்கூடிய உணவை அவர்கள் பாருங்கள் அதிலே போட்டிருக்கு அந்த வசனத்துல, 3 வருடமாக அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் நல்லா சாப்பிட்டு பலமும் புஷ்டி உள்ளவர்களாய் இருந்தால் மாத்திரமே அந்த அரச சபையில் என்ன செய்ய முடியும் என்றால் அவர்கள் அங்கே வேலைக்கு அமர்த்தப்படுவார்கள். நாம் இந்த இடத்துல இந்த பகுதியை நாம் வாசிக்கிற பொழுது நம்மளுடைய சிந்தனையில் தோன்றுகிற ஒன்று என்னவென்று சொன்னால்,
இத்தனை தகுதிகள், இத்தனை சிறப்புகள், இத்தனை மேன்மையுடையவர்களாய் இருக்கிறவர்கள் அங்கே வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், பாருங்கள் தேவனுடைய பிரியமான பிள்ளைகளே, உலகத்திலே பாவத்தில பாதிக்கப்பட்ட மனிதனிடம் ராஜா எதிர்பார்க்கக்கூடிய தகுதிகள், உலகத்திலே பாவம் செய்யக்கூடிய பாவ மனிதனிடத்தில் ஒரு ராஜா எதிர்பார்க்கக்கூடிய சிறப்புகளும் மேன்மையும் இவ்வளவு பெரிய லிஸ்ட் இருக்கிறது அல்லவா? ஆனால் இந்த உலகத்தை அண்ட சராசரங்களையும் படைத்த உன்னதமான ஒரு தெய்வம், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், இந்த பூமியிலே வானமும் பூமியும் அவருடையது, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர். வானம் அவருடைய சிங்காசனமாக இருக்கிறது, பூமி அவருடைய பாதமாக இருக்கிறது. அந்த பாதப்படியில தான் நாம் காணப்படுகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட தெய்வம் இந்த உலகத்துல ஒரு மனிதன், பாவத்துல விழுந்து போன மனிதனிடம் எதிர்பார்க்கிற தகுதியை விட, நம்மை உண்டாக்கின, உருவாக்கின, சிருஷ்டித்த, உருவேற்படுத்தின இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் உன்னதமான ஒரு தேவன் எதிர்பார்க்கக்கூடிய தகுதி எவ்வளவு ஒரு மேன்மையானது. நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அப்படி எதிர்பார்க்கின்ற பொழுது இந்த பூமியிலே எந்த ஒரு மனிதருக்கும் அப்படிப்பட்ட தகுதி இல்லாதிருந்தது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இருக்கும் பொழுது இந்த ராஜாவை போல ஆண்டவர் அப்படியே விட்டுவிடவில்லை. அவர் என்ன செய்தார்? அந்த தகுதியை ஏற்படுத்தினார். எப்படி என்று சொன்னால், நாம் தேவனிடத்தில் சேருவதற்கான அந்த உன்னத நிலையில் அமர்வதற்காக, ராஜ சமூகத்தில் அவர்கள் சேர்வதற்கான தகுதிகள், அந்த சிறப்புகள், மேன்மைகளை காட்டிலும் நம்முடைய தேவன் அதை கொடுப்பதற்காக தன்னுடைய குமாரன் அவரே இந்த பூமிக்கு அனுப்பினார். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பும் மேன்மையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் இன்று உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அன்று பாபிலோனிலே வேலை பார்ப்பதற்காக எருசலேமில் இருந்து கொண்டு வரப்பட்ட வாலிபர்களுக்கு என்னெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை 3ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும், அழகானவர்களும், சகல ஞானத்திலும் தேறினவர்களும், அறிவில் சிறந்தவர்களும், கல்வியில் நிபுணரும், ராஜாவின் அரண்மனையிலே சேவிப்பதற்கு திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபர்களை கொண்டு வரவும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அல்லவா? பாருங்கள், இத்தனை தகுதிகள், இத்தனை சிறப்புகள், இத்தனை மேன்மைகள் இருந்தால் மாத்திரமே அன்று அந்த ராஜசபையிலே, அந்த ராஜ சமூகத்திலே அவர்கள் வேலை பார்ப்பதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நாமோ எந்த ஒரு தகுதியும் நம்மிடத்தில் இல்லை. தேவன் அதை எதிர்பார்க்கின்ற பொழுது நம்மிடத்தில் எந்த ஒரு தகுதியும் இல்லாத நிலை நமக்கு காணப்பட்டது. ஆகவே நமக்காக அவர் என்ன செய்தார் என்று சொன்னார்? தன்னுடைய குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பி நம்மை தகுதிப்படுத்துவதற்காக, நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக அவர் என்ன செய்தார் என்றால், இந்த பூமியிலே 33 வருட காலமாக அவர் வாழ்ந்தார். எதற்காக என்றால், நம்மை தூய்மைப்படுத்தி, நம்மை சுத்திகரித்து, நம்மை பரிசுத்தப்படுத்தி, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்துவதற்காக, இத்தனை மேன்மைகளையும் சிறப்புகளையும் பெறுவதற்கு அவர் இந்த பூமியிலே 33 வருட காலம் அவர் என்ன செய்தார்? வாழ்ந்தார். அவர் எந்த ஒரு மாசும் இல்லாதவராக, குற்றமற்றவர்களாக, எவரும் அவரை குற்றம் சொல்லாதவராக, அப்படிப்பட்ட தெய்வம் பாவியாகிய நம்மை அவர் பரிசுத்தப்படுத்தினார். அதை தான் நாம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கின்ற பொழுது, தம்முடைய சொந்த ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று சொல்லி அங்கே வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக, சுத்திகரிக்கும்படியாக, நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக தெய்வம் பாடுகள் பட்டார். சாதாரணமாக நம்மை மேன்மைப்படுத்தி சிறப்பாக கொண்டு வந்து நிறுத்தவில்லை. அதற்கு ஈடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் செலுத்தினார். அது எவ்வளவு பெரிய ஒரு விலைக்கிரயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே நாம் இன்று தைரியமாய் அவருடைய சமூகத்துல நாம் காணப்படுகிறோம் என்று சொன்னார். இத்தனை மேலான தகுதி நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம் நம்மை பரிசுத்தம் செய்யும்படியாக அவர் நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அந்த பரிசுத்தமுள்ள உன்னதமான ஒரு தெய்வத்தை பரிசுத்தத்தோடு, பரிசுத்த அலங்காரத்துடனே நமக்கு கிடைத்த அந்த சிறப்பையும் அந்த ஸ்லாக்கியத்தையும் எண்ணி, ஓ தெய்வம், எவ்வளவா என்னை நீர் மேன்மைப்படுத்தியிருக்கிறீர், எவ்வளவா நீர் என்னை
ஒரு சிறப்பானவனாக மாற்றியிருக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை நாம் துதிக்கக்கூடிய நிலையிலே, அவரை ஸ்தோத்தரிக்கக்கூடிய நிலையிலே, அவரை உயர்த்தி நாம் புகழக்கூடிய நிலைமையில நாம் காணப்படுகிறோம். அதை தான் இந்த பகுதியானது நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்கள். இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதனை தேர்ந்தெடுப்பதற்கு எவ்வளவு பெரிய ஒரு லிஸ்ட் இருக்கிறது இந்த 3வது வசனத்துல. ஆனால் நாமெல்லாம் அந்த தகுதி இருக்கிறதா என்று சொல்லி பிதாவாகிய தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கின்ற பொழுது எவருக்கும் அந்த தகுதி இல்லை. ஆகையினால் தான் நம்மை தகுதிப்படுத்துவதற்காக அவர் கொண்டு வந்த ஒரு அருமையான திட்டம் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டும் என்கிறதான திட்டம். அவர் இந்த பூமிக்கு வந்து நம்மை என்ன செய்தார்? நம்மை சிறப்பாக தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்துவதற்கு அவர் என்ன செய்தார்? பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த ஜீவனுள்ள ஒரு தெய்வத்தை, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னதான தெய்வத்தை நாம் என்ன செய்கிறோம்? மேன்மைப்படுத்துகிறோம். அவர்தான் சிறந்தவர், அவர்தான் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். அவர் ஒருவரே ராஜாதி ராஜா. ஏனென்றால் அவரிடத்தில் எந்த ஒரு மாசமும் இல்லை, அவரிடத்தில் எந்த ஒரு குற்றமும் இல்லை. அவர் நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் இந்த பூமியில வாழக்கூடிய ராஜா எந்தவித தகுதியும் இல்லை. ஆனால் அவன் எதிர்பார்த்த தகுதியானது மிகவும் மேலான சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. ஆகையினாலே நம் கிடைத்த இந்த பாக்கியத்தை எண்ணி அவரை நாம் துதிப்போம். அவருடைய நாம் மாத்திரம் மேன்மைப்படுவதாக.